வாங்குவோருக்கு சற்றே நிம்மதியை கொடுக்கும் வகையில் இன்று தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. பிப்ரவரி மாதம் முதலே ஏற்றத்தில் இருந்த தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 64,480 ரூபாயாக இருந்தது. அதேபோல புதிய உச்சத்தை எட்டி தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 8,060ற்கு விற்பனையானது. ஒரு கிராம் 8,000 கடந்து விற்பனையாவதால் தங்கம் நுகர்வோருக்கு பேரிடியாகவும் அமைந்தது. இந்த நிலையில் இன்று தங்கம் விலை சற்றே ஆறுதல் அளித்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாயாக இருக்கிறது. அதேபோல கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 7,940 ரூபாயாக இருக்கிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இந்த வருடத்தில் எப்படி இருக்கும், தங்கம் சார்ந்த முதலீடுகள் எதில் சிறந்ததாக இருக்கும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர் ராஜேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். அவர் கூறியதை இந்த வீடியோவில் கேட்போம். இப்போ கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிளக்சுவேட்டிங்கா இருக்கு. ஸோ நேற்று ஏறிச்சு, இன்னைக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே மார்க்கெட் ரிலேட்டடு தான். இப்போ டாலர் விலை ஏறுறதுனால கோல்டுல இருந்து மணி எல்லாம் இப்போ டாலர் கிட்ட போகுது. தட் இஸ் வை இன்னைக்கு கோல்டு பாத்தீங்கன்னா விலை ரொம்ப இறங்கி இருக்கு. இன்னைக்கு இது ஒரு இன்னும் 2-3 மாசத்துல பார்த்தோம்னா, ஃபார்வர்டா பார்த்தோம்னா மார்க்கெட்டோட சினாரியோவை வச்சுதான் இந்த கோல்டோட பிரைஸ் ஏறுதா இல்லை இறங்குதா அப்படிங்கறத பார்க்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் எப்படியும் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான், மார்ச் 31க்கு அப்புறம் தான் நியூ டாக்ஸேஷன் ரூல்ஸ் வந்த அப்புறம் தான் நமக்கு ஒரு சரியான பாதை மார்க்கெட் எந்த சைடு போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். மார்க்கெட் கன்சிஸ்டன்டா ஏறிச்சு அப்படின்னு சொன்னா கோல்டோட விலை ஏறுறது அப்படியே நின்றுடும். கொஞ்ச நாள் பிளாட்டா இருக்கும் அண்ட் தென் ஸ்லோவா ஏறும். இப்போ மார்க்கெட் எதுவுமே ஆகல, மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா கோல்டோட விலை நல்லா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இந்தியாவில் இருக்க எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் விதிச்சிருக்கிற இம்போர்ட் டாக்ஸேஷன், இது எல்லாத்தையுமே பார்த்தா தற்போதைக்கு மார்க்கெட் எப்படியும் ஏறுறதுக்கான வழிகள் தென்படலை. ஸோ நாம இப்போதைக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். யாரால கோல்டு பிசிக்கலா வாங்க முடியுமோ வித் செய்கூலி சேதாரம் தாராளமா பிசிக்கலா வாங்கி வச்சுக்கோங்க. அது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு கோல்டு பீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த கோல்டு பீஸை நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதுதான் அடுத்த இன்னொரு 4 or 5 monthsல மார்க்கெட் இறங்கிட்டு இருந்ததுன்னா கோல்டு 80,000 வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு.